Taste the Daily. கஜா புயலின் போது புயல் வேகத்தில் செயல்பட்டு மக்களை காத்ததுடன் மீனவர்களுக்கு மீன்பிடி சிறு துறைமுகம் அமைத்தும் வீடுகள் கட்டி கொடுத்த அரசு அதிமுக அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேசினார். நாகை மாவட்டம் அவுரித்திடல் பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் போது பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மீனவ மக்கள் நிறைந்த பகுதி, இன்னைக்கு மீனவர்களுக்கு தேவையான திட்டம் இடத்துல கோரிக்கை வைத்தார்கள். அண்ணன் YS மணியன் அவர்கள், உங்களுடைய அன்றைய தினம் அமைச்சராக இருந்த திரு ஜெயக்குமார் மீனவத்துறை அமைச்சராக இருந்தார். இப்படி மீனவ மக்களுடைய குறைகளை சுட்டி காட்டினார். மீனவர்களுக்கு சிறு துறைமுகங்களை அமைத்துக் கொடுங்கள், இறங்கு தளங்களை அமைத்துக் கொடுங்கள், தடுப்பு சுவரை கட்டி கொடுங்கள், இப்படி கோரிக்கை வச்சாங்க. அதன் அடிப்படையில் நம்பியார் நகரில் அந்த மீனவர்களுடைய நலன் கருதி அவருடைய கோரிக்கையை ஏற்று அதிமுக அரசு 24 கோடி, அவருடைய மீனவருடைய பங்களிப்பு 11 கோடி, கிட்டத்தட்ட 35 கோடியில் அந்த மீன்பிடி சிறு துறைமுகங்கள் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணி நடந்துகிட்டு இருந்தது. இந்த ஆட்சி மாற்றம் வந்தது. அதை சரியான முறையிலே அந்த திட்டத்தை துறைமுகத்தை அமைக்காமலே அவசர கோலத்தில் முதலமைச்சர் திறந்து விட்டார். இன்றைய தினம் அந்த மீனவ மக்கள் நேரடியாக வந்து அதை பார்வையிடுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். நானும் மன்னனும் நேரடியாக சென்று அந்த மீன்பிடி துறைமுகத்தை பார்த்தோம். அதில் இருக்கின்ற குறைபாடுகள் நிச்சயமாக களையப்படும். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று அந்த மீனவ மக்களுடைய குறைகள் முழுமையாக நீக்கப்படும். முழுமையான துறைமுகம் அந்த பகுதியில் இருக்கின்ற மீனவ சமுதாயங்கள் எப்படி எண்ணுகின்றார்களோ அதன்படி அந்த துறைமுகத்தை அமைத்து கொடுக்கும் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, கஜா புயல் கடுமையான சேதம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அதிமுக அரசு புயல் வேகத்தில் செயல்பட்டு ஆளுந்தண்ணியில மின்கம்பத்தை நெட்டு உடனுக்குடன் அதை சரி செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தேவையான பொருட்கள் அரசின் சார்பாக கொடுத்தோம். தன்னார்வ மூலமாக தேவையான பொருளாக கொண்டாந்து கொடுத்தோம். அப்படி மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல மீனவர்கள் கஜா புயலால் வீடுகள் இழந்து விட்டார்கள். அப்படி வீடுகள் இழந்த அந்த குடும்பத்துக்கெல்லாம் கணக்கிட்டு சுமார் 6000 மீனவர்களுக்கு வீடு கட்டுகின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதையும் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முதல் கட்டமாக நடவடிக்கை எடுத்தோம். சுமார் 1300 வீடுகள் கட்டப்படும் என்ற அறிவிப்பை விட்டு கட்டப்பட்டு வந்தது வீடுகள். ஆட்சி மாற்றம் இன்றைய தினம் முடிவிட்டது. இன்னும் அந்த மீனவர்களுக்கு அந்த வீடு ஒதுக்கி தரல. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கட்டப்பட்ட வீடுகள் உரிய மீனவர்களுக்கு வழங்கப்படும்.